ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு சோயா சங்க்ஸில் பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்களேன், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. அந்தளவு டேஸ்ட்டுமே இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. நம்ம சிக்கன் மட்டன் அது மட்டுமே சாப்பிடாம இந்த மாதிரி சோயா சங்க்ஸில் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். மீல் மேக்கர் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி இதனோட மேட்சாக குருமா ஒன்று ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். உதிரி உதிரியா இதே மாதிரி எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்காங்க. நம்ம மீல் மேக்கர் போடுறத மூழ்கிற மாதிரி இருக்கணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் மீல் மேக்கர் எடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நம்ம சாதம் அரிசி 1 கப் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 கப் மீல் மேக்கர், 1லேருந்து 1.5 கப் வரைக்கும் சரியா இருக்கும். நிறைய இருக்கணும்னா 1.5 கப் சேர்த்துக்கோங்க. அளவா இருந்தா போதும் அப்படின்னா 1 கப் மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது ஊறுது இல்லையா, 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஆஃப் பண்ணிட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா பிழிஞ்சு இன்னொரு தடவை வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நீங்க பிழியாம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி குழஞ்சு போயிடும், டேஸ்டும் அந்த அளவு வராது. ஸோ அதை பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை, 1 இன்ச் அளவு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, நல்ல வாசனை வர்ற அளவு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயை கீறிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இன்னுமே காரத்துக்கு மிளகாய் தூளை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போதைக்கு ஒரு ஃப்ளேவருக்காக அது இருக்கட்டும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. அந்த வெங்காயத்தினுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதுல கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பை நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னா சூப்பரா வதங்கிரும். பாருங்களேன், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நிறைய இதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா அதை வதக்கி விடுங்க. இது சேர்த்த உடனே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 தக்காளியை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தனித்தனியாக நிற்கிது இல்லையா, இது எல்லாமே ஒன்றா சேரணும். அந்த அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போ மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், புளிக்காத தயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை பிரட்டிக்கலாம். இப்போ இந்த கேப்ல மீல் மேக்கரை ஏற்கனவே நம்ம புளிஞ்சு எடுத்துருக்கிறோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்க்க போறோம். ஒரு கைப்பிடி புதினா தலையும் அதுல பாதி மல்லித்தலையும் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃபிளேம்ல இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ அந்த மீல் மேக்கரை இதுல சேர்க்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த 1.5 கப்பையுமே நான் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு மீல் மேக்கர் அளவா இருந்தா தான் பிடிக்கும்னா நீங்க சரிக்கு சரி போடுங்க, கரெக்டா இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1 கப் சோயா சங்க்ஸ் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்க அரிசிக்கு நார்மலா நீங்க எவ்வளவு தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவு மட்டும் சேர்த்தா போதும். மீல் மேக்கருக்கு எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப் அரிசியை 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கிறேன். அதுக்கு 1.5 கப் தண்ணி எப்பயுமே சேர்ப்பேன். அதே மாதிரி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்தோம்னா அந்த ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சிக்கன் சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நீங்க நார்மல் ரைஸ்லயுமே செய்யலாங்க. நார்மல் அரிசிக்கு 2.5 பங்கு தண்ணி சேர்த்தா கரெக்டா இருக்கும். உங்க அரிசிக்கு நீங்க கொஞ்சம் அதை கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம குழஞ்சு போகாத மாதிரி லைட்டா அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் நெய்யை மேலால தூவிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி புதினா தலையும் மேல தூவிட்டு லைட்டா அந்த மாதிரி பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. கரெக்டா ஒரு 2 விசிலுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நார்மல் அரிசி அப்படின்னா நீங்க 3 விசில் வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். பாருங்களேன், விசில் வழியா தண்ணி எதுவுமே வரல. 2 விசில் விசில் அந்தவா அடங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்களேன், அவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு. அடி பிடிச்சிருக்கான்னு பாப்போம். சூப்பரா வந்திருக்குது. நம்ம குழச்சிடக்கூடாது, ஏன்னா சூடா இருக்கிறதுனால கரண்டியை வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணாலும் குழஞ்சு போயிடும். லைட்டா ஒரு ஓரத்துல மட்டும் அப்படியே எடுத்து விட்டே பாருங்களேன். இப்போ அடியிலையும் காமிக்கிறேன். இது எதுவுமே அடிப்பிடிக்கலங்க, சூப்பரா வந்திருக்குது. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பிளேட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்களேன், பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. சிக்கன் மட்டன் மட்டும் வச்சு பிரியாணி செய்யாம இந்த மாதிரி மீல் மேக்கர் வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் நல்லா இருக்கும், சால்னாவும் நல்லா இருக்கும், அதே மாதிரி குருமா ஏதாச்சும் நல்லா இருக்குங்க. நான் அந்த வீடியோவுமே இதுக்கு பின்னாடி ஆட் பண்றேன், மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அவ்வளவு உதிரியா இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.
போறோம். ஹோட்டல்ல மட்டும் ஃபிளேவர் அப்படியே ஹோட்டலுக்குள்ள நுழையும் பொழுதே குருமாவோட ஃபிளேவர் இருக்கும். ஆனா வீட்டுல செய்யும் பொழுது அந்த அளவுக்கு ஃபிளேவர் இல்ல. அப்படி என்ன சீக்ரெட் ஃபாலோ பண்றாங்க, எதனால அந்த டேஸ்டும் ஃபிளேவரும் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சரி வாங்க இந்த குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டுன்னு பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல தேவையான காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இதுல கேரட், பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி, காலிஃபிளவர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்கலாம். இன்னைக்கு வந்து கேரட் ஒரு பெரிய கேரட் இருந்தது, அதுவும் 4-5 பீன்ஸ், அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பீன்ஸ் மாதிரியே தான் இருக்கும், உரிச்சோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பட்டர் பீன்ஸ். நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, அதனால காமிக்கிறேன். இதையுமே ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். நிறைய வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம பிரியாணி செய்யும் பொழுதோ குருமா செய்யும் பொழுதோ நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காலிஃபிளவர் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சுடுதண்ணில லைட்டா போட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துட்டு இதுல சேர்த்துக்கலாம். அப்பதான் பூச்சி இருந்தா வந்துடும். ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். விசில் வர்ற கேப்ல இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி இலை, சோம்பு, கல்பாசி, 2 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை. நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி நரநரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப காய் எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தனால எதுவுமே குழஞ்சு போகல. நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ஹோட்டல் ஸ்டைல்ல எக்ஸாக்டா அதே மாதிரி கிடைக்கும். நீங்க வந்து உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா பாத்திரத்துல தண்ணி ஊற்றி கொதிக்க கூட வச்சுக்கலாம். ஆனா ஒரு விசில் வச்சாலே எந்த காயுமே வந்து குழஞ்சு போகவே இல்லை. இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 டீஸ்பூன் இதுல கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடலெண்ணெயில வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க, இன்னும் ரிச்சா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நெய் இருந்ததுன்னா நெய்யில செய்யலாம், சூப்பர் டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பவுடர் மாதிரி, அதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஃபிளேவரா இருக்கும். வீடு ஃபுல்லாவே ரொம்ப ஃபிளேவரா இருக்கும். நல்லா அதை லைட்டா ஃப்ரை பண்ணிருங்க, கருகிடக்கூடாது. கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது. லைட்டா அந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுமே ஒரே ஒரு வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வரட்டும், வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிக்சி ஜார்ல பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கு. இதையும் இதுல சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணா தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு லைட்டா அதை வதக்கி விடுங்க. நம்ம தக்காளி ஏற்கனவே சேர்த்துட்டோம். காயெல்லாம் வேக வைக்கும் போதே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறோம். அதனால இப்போ எதுவுமே தக்காளி எல்லாம் சேர்க்கல. பாருங்களேன், நல்ல ஃபிளேவர் வந்துட்டு இருக்கு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல காய் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதை தண்ணியோடய சேர்த்து இதுல சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவா சேர்த்துட்டோம் அப்படின்னா எதுவுமே வேஸ்ட் ஆகாது, சத்துமே எதுவும் வேஸ்ட் ஆகலைங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் வந்து உடஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் இதுல வந்து காரம் இதெல்லாம் இனிமே தான் சேர்க்க போறோம். இதுல 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நீங்க கூடுதலா கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் தேங்காய் பேஸ்ட் எதுவுமே நம்ம அரைச்சு ஊற்றலாம். அதை அரைச்சு ஊற்றின உடனே இது முடிஞ்சிருங்க. இப்ப தேங்காய் என்னென்ன அரைக்கலாம்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டு மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. அரைச்சு இதுல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து காரம் பத்தலை அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகாய் கூட இதோட சேர்த்து அரைச்சு நீங்க சேர்த்துக்கலாம். நிலக்கடலை இல்லாதவங்க வந்து சப்போஸ் உங்க வீட்டுல முந்திரி பருப்பு இருந்துச்சு அதை சேர்த்துக்கலாம், இல்ல பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஆனா நிலக்கடலை சேர்த்தாதான் டேஸ்ட் எக்ஸாக்டா ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் கிடைக்கும். இல்லாத பட்சத்துக்கு பொட்டுக்கடலை சேர்த்து பாருங்க, நல்லா தான் இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சமே கம்மியா இருந்துச்சு. 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்தாச்சு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இன்னும் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகணும். போனவொன்னு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்குமே நல்லா இருக்கும். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாவும் நல்லா இருக்கும். கொஞ்சம் திக்கா இருந்துச்சு, அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நல்லா கொதிச்சாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்களேன், அப்படியே ஹோட்டல்ல கிடைக்கிற எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கு. கலரே லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்களேன். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்கள்ட்ட புதினாத்தலை இருந்தது அப்படின்னா லாஸ்ட் அதை கூட தூவி விட்டுக்கலாம். இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் இருந்தது, அதை தான் தூவி விட போறேன். இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய குருமா வெரைட்டிஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேங்க, வந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.